ஸோ வெரி குட் ஈவினிங் விஷாரத் உத்ராஜ் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டிப்பனி பார்த்துட்ருக்கோம். உதயன் ஏகாங்கிலேருந்து இது செகண்ட் டிப்பனி. சரவணா கைடில் 354. உங்கள்கிட்ட சரவணா கைடு இல்லைன்னா இங்கே நான் மார்க் பண்ணியிருக்கதை உங்கள் நோட்டில் லைனாக எழுதி வச்சுட்டு கூட நீங்கள் படிக்கலாம். फर्स्ट वन डॉक्टर राम कुमार वर्मा जी से लिखित उदयमान नामक ऐतिहासिक एकांगी का एक स्त्री पात्र है மஞ்சு கோஷான்றவங்க இந்த உதயமான் ஏகாங்கியில் ஒரு பெண் பாத்திரம். இதை எழுதினவர் ராம்குமார் வர்மாஜி அப்படின்றவர். இது வந்து ஒரு இதிகாச நாடகம் அப்படின்னு சொல்கிறாங்க. வக்கு वास्तवतः और सामावती रानियां की प्रमुख சக்ஸரி ஹே. சக்ஸரினா பெண் தோழிகள்லாம் இருப்பாங்க இல்லையா ராணிகளுக்கு, இவங்க தான் தலைமை பெண் தோழி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மஞ்சு கோஷா ஏக்கு கிராத் கன்யா அப்படின்னா பொண்ணு, கிரானத் அப்படின்னா யூனிக்கான ஒரு பொண்ணு, இதுவரை பார்க்கிறாத குணம் கொண்ட ஒரு பொண்ணு. இந்த மஞ்சு கோஷா எப்படி வந்து அரண்மனைக்கு வந்தாங்க அப்படின்னா, ஷிகார் கேலியே கயே சாம்ராட் உதயன் கே பனாசே மஞ்சு கோஷா கி சாரிகா மர் ஜாத்தி ஹே. அதாவது வனத்தில் தான் மஞ்சு கோஷாவையும் அவங்களுடைய கூட்டாளியையும் பார்ப்பாங்க. இந்த உதயனுடைய வில்லுக்கு அவங்க கூட்டாளி இறந்த பிறகு மஞ்சு கோஷா பர் தயா கர்கே, தயானா கருணை கொண்டு சாம்ராட் உதயன் இசை अपनी पहले पत्नी वाशरता की प्रमुख रक्षरी बना देती है. रक्षरी அப்படின்னா தோழி பெண்ணா மாற்றுறது. உதவிக்காக எல்லாம் அந்த தோழிகள் யூஸ் பண்ணுவாங்க. என்ன பண்ணுறாங்க, காட்டுக்கு உதயன் வந்து ஒரு வேட்டைக்கு போயிட்டுருக்கும்போது இந்த மஞ்சு கோஷாவை அங்கே தான் சந்திக்கிறாரு. அவங்க மேலே கருணை கொண்டு தன் முதல் மனைவியான வாஸ்துவத்தாவை பற்றி அவங்களுக்கு தோழியாக மாற்றுறாரு. நெக்ஸ்ட்டு இந்த மஞ்சு கோஷா எப்படிவங்களாம் பகவான் புத்தமே படி ஸ்ரத்தா அவுர் பக்தி ஹே. ஸ்ரத்தா அப்படின்னா நம்பிக்கை. ஸோ இந்த மஞ்சு கோஷாக்கு புத்த மதத்து மேலே ரொம்ப நம்பிக்கையும் பக்தியும் இருக்குது. वक वास्तुवता से प्रार्थना करती है कि भगवान बुद्धन के स्वागत के लिए मैंने फूल की माला बहने चाहती हूँ. ஸோ உதயமான் வந்து போர் முடிச்சுட்டு வருவார். அவரை வரவேற்கிறதுக்காக அந்த 2 மனைவிகளும் மாலைகளெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ புத்தன் வந்து அந்த ஊருக்கு வந்திருப்பார். ஸோ அவரை வரவேற்கிறதுக்காக நான் ஒரு மாலையை எடுத்துகிட்டு போகட்டுமா அப்படின்னு தன்னோட ஓனர்ஸான அந்த 2 ராணிகள் கிட்ட இந்த மஞ்சு கோஷா கேட்பாங்க. ஸோ அவங்களும் ஓகே சொன்ன பிறகு தன் கையால் செஞ்ச ஒரு மாலையை எடுத்துகிட்டு போய் அவரை வரவேற்று அவரை போடுறதுக்காக பஹனா சாக்தி ஹூ கேட்கட்டுமா கேட்டிருப்பாங்க. வாஸ்துவத்தா மான் லேத்தி அதை ஏற்றுக்கொள்கிறாங்க. இதர் எதுக்கொன்னொன்னே இந்த மஞ்சு கோஷா மாலை அணிவிக்க போயிடுவாங்க. உதயமான் பகவான் புத்த கோ மார் டால்னேக்கா நிச்சய கர்த்தி ஹே. ஸோ அவர் இன்னொரு போருக்கு போகணும்னு கிளம்புவார் உதயன். அப்போ சேனைகள்லாம் இந்த புத்தனுடைய உபதேசத்தை கேட்கறதுக்காக போயிடுவாங்க. இதனால் கோபம் அடைஞ்ச நம்ம உதயன் என்ன பண்ணுறாரு, இந்த புத்தன் வந்து ஒரு சாமியே இல்லை, எல்லாரும் ஏன் இவரை சாமியாக பார்க்குறாங்க, இவர் வந்து ஒரு இளவரசர், தன்னோட துறவரத்துக்காக மனைவியையும் மகனையும் விட்டுட்டு வந்தவர் எப்படி அரசராவார், இவரை கொன்னாதான் சரியாகும் அப்படின்ட்டு அவரை வில் எய்தி கொல்லணும்னு இவர் முடிவு பண்ணியிருப்பார். सम्राट का बाण भगवान बुद्ध के पहले मंजू कोशा के गंट में लगे जाती है. இந்த பேரரசருடைய அந்த பான்னா வில்லு பகவான் புத்தருக்கு பதிலாக மஞ்சு கோஷருடைய தொண்டையில் போய் பட்டுருது. मंजू कोश அதில் இறந்துருவாங்க. मंजू कोश के ज़रीर को उठाकर भगवान बुद्ध सम्राट उदयमान के क्लाशा में आकर उनके अहिंसा का उपदेश देती है. ஸோ இந்த மஞ்சு கோஷாவோட இறந்த உடலை இந்த புத்தன் தூக்கிட்டு வந்து உதயனுடைய அறைக்கு வந்து பார்த்தியா, உன்னோட கோவத்தினால அவங்க ஒரு உயிர் போயிருச்சு, அந்த மாதிரி அகிம்சையை பின்பற்றினா எல்லாருக்கும் நலம் பயக்கும் அப்படின்ற ஒரு உபதேசத்தை கொடுக்குறாரு. உதயன் மே பாரி பரிவர்த்தன் ஆத்தி ஹே. பரிவர்த்தன்னா மாற்றம். ஸோ இதை கேட்டு உதயனுடைய மனசு மாறுது. வக்குபி அஹிம்சா கே மகத்துவக்கோ சமச்சு லேத்தா ஹே. அப்போ தான் அவருக்கு அஹிம்சையோடைய மகத்துவம் தெரியுதுன்னு இந்த டிப்பனியை முடிக்கிறாங்க. நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட்.